Hi hello friends, welcome to Amazon. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு ஒரு Amazon unpacking ஒன்னு பார்க்குறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Unity Digital Multimeter. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 450க்கு வாங்கியிருக்கோம். பட் MRP பார்த்தீங்கன்னா 551. ஸோ 18% நமக்கு வந்து ஆஃபரில் நம்ம இதை அமேசானில் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயங்கள் நம்ம இதில் கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்காண்டியே வாங்கியாச்சு. இந்த மீட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா DT9205A. ஸோ உள்ள அன்பாக்சிங் பண்ணிடும். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ள நமக்கு வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பேக்கடு அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து ப்ராப் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக் ப்ராப், அதாவது லீடுன்னு சொல்லுவாங்க, லீட் வயரு. அண்ட் நமக்கு வந்து ஒரு 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வச்சு நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்காக DT92 சீரியஸில் நமக்கு இந்த மீட்ரு வாங்கியாச்சு 450 ருபீஸ்க்கு. இதோட ப்ரைஸ் MRP பார்த்தீங்கன்னா 551. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து பாக்ஸில் இருந்த ஐட்டங்கள் இதுதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த கேட்லாக்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன செக் பண்ணலாம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ், கண்டினியூட்டி, வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அதில் கெப்பாசிட்டன்ஸும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ப்ராப் வந்து நமக்கு பிளாக் அண்ட் ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்டரி போட்டு இந்த மீட்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறது என்ன விஷயம் அப்படின்னா, ஏதாவது தண்ணி படுது அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் பேக் பண்ணிக்கிறது நல்ல விஷயமானது தான். ஸோ நமக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பின்னாடி வந்து ஸ்டாண்டோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு சில இடத்துல கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இதில் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ நம்ம வந்து கழட்டணும் அப்படின்னா பேட்டரி வந்து நம்ம மாட்டலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ கழட்டியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு வந்து ஃபோனுக்கு போடுற மாதிரி இதுக்கும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க ரப்பரில். ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா கார்னர்லாம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம கீழே வைப்போம், பிடிப்போம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ரப்பர் கவர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ மீட்டர் அதுக்காண்டி கீழே விழுந்தாலும் உடையாது, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு கொடுத்துருக்க அந்த ப்ரொவிஷனில் நம்ம வந்து இந்த பேட்டரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். பேட்டரி நம்ம போட்டாச்சு. கவரையும் நம்ம போட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். நமக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கிறதுக்கு, ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு பட்டன். அண்ட் இப்போ நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறது பெட்டரான விஷயம். ஸோ ரெட் வயர் வந்து நான் காமனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளாக் வந்து வோல்ட்டு, ஓம்ஸு அண்டு கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காண்டி அந்த ப்ரொஜெக்ஷனில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ நம்ம நாப் எங்கே வச்சுருக்கோம், ரெகுலேட்டர் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டினியூட்டியில் வச்சு நம்ம வந்து டச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு கண்டினியூட்டி கிடைக்குது. இதை வச்சு நம்ம என்னென்ன செக் பண்ணலாம் அப்படின்னா ஃபேனோட வைண்டிங் இல்லை மோட்டரோட வைண்டிங். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஒயர் நம்ம இருக்குது, இன்னொரு இடத்துல நமக்கு வந்து ஒயர் தெரியல. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அந்த கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவை போட்டுக்குவோம். ஓகே. ஸோ போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த கவர் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் கவர். ஸோ அதையும் போட்டு பக்காவாக நம்ம வந்து பேக் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்க முடியும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை.